சுகுமாரியும் சுக்கியும் கருத்து வேறுபாடு காரணமாக சண்டையிடுகிறார்கள். போன வையே பாய். ஏய் சரிதான் போடி போன வையே. யலா பூனா கண்டவியலுக்கெல்லாம் உதவி பண்ண போய்தால நாம பிரச்சனையில மாட்டி இருக்கோம். அடே இதுக்கு தாண்டா படிச்சு படிச்சு சொன்னேன், சுயநலமா இருங்கடா சுயநலமா இருங்கடான்னு. கேட்டீங்களா? யாய் 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 லட்டு ஆண்டி, எவ்வளவு பெரிய வாழ்க்கை தத்துவத்தை பேசிட்டு இருக்கிற நீ. கக்கூசா கழுவிட்டு இருக்கறா, வெளிய வா. இன்னைக்கு ராத்திரி 12 மணி டாஸ்க்ல இருந்து தப்பிச்சு ஓடிடலான்னு நினைச்சிராத டுன்டு ஆண்டி. உன் தொப்ப வயிறை வச்சுலாம் இன்னைக்கு நடக்கிற போட்டியில உன்னால ஜெயிக்கவே முடியாது. ஓஹோ அப்படியா கண்ணு? ஏய் துண்டு நாண்டி உள்ள போறப்ப பூசணிக்காய வயித்துல வச்ச சைஸ்ல போனேன். அம்மா 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 முடியலடா சாமி. துண்டு நாண்டி உன்னால நடக்க முடியாது, உருட்டி விட்டா உருண்டுதான் போக முடியும். எப்படி 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 இது சாத்தியம்? அம்மா பண்ணு மேல பூசணிக்காய கக்கூசிலேயே டவுன்லோடு பண்ணிட்டு வந்துட்டேன். பாஸ் ஹவுஸ்மேட்ஸ் எல்லாரும் உடனடியா லிவிங் ரூமுக்கு வாங்க. அண்ணா பியாய் பாஸ் கூப்பிடுறாராட்டுக்கு. அம்மா பண்ணு மேல வாய திறந்து வச்சினா வாய்க்குள்ள போயிரும். வாய க்ளோஸ் பண்ணிட்டு சீக்கிரம் நட நீ. ஹலோ யாரா இருக்கீங்களா? அமைதியா இருக்குது, ரொம்ப ரொம்ப அமைதியா இருக்குது, தாங்க முடியல. ஹலோ யபா டிரைவர் டிரைவர் யாராச்சும் இருக்கீங்களாப்பா? ரொம்ப ரொம்ப அமைதியா இருக்குப்பா, ஏதாச்சும் பேசுங்க. யபா யாராச்சும் இருக்கீங்கன்னா ஊன்னு சொல்லுங்கப்பா. அடங்கொய்யால ஊன்னு சொல்ல சொன்னா காட்டெருமை ஏப்ப விட்ட மாதிரி சத்தம் போடுறானுவ. ஏபா கார் டிரைவர் ஏதாச்சும் பாட்டாச்சும் போட்டு விடுங்கப்பா, ரொம்ப போர் அடிக்குது. மன்னிக்கவும் குத்தீஸ்வரரே, இந்த காரில் பாட்டு சிஸ்டம் இல்லை. ஏபா என்னப்பா சொல்றீங்க? ஆடி காரோட பெரியப்பா மாதிரி இருக்கு, இவ்வளவு பெரிய கார்ல பாட்டு சிஸ்டம் இல்லையா? ஏபா என்னப்பா பையில தூக்கி போட்டிருக்கீங்க? குத்தீஸ்வரரே, வாழைக்காய வாய்க்குள்ள முழங்கின மாதிரி பேசுறத நிப்பாட்டிட்டு உங்க முன்னாடி இருக்கிற டாக்குமெண்ட் பேப்பர்ல சைன் பண்ணுங்க. ஏபா என்ன பேப்பர்ப்பா இது? பார்த்தா ஏதோ புரியாத பாஷையில இருக்கு. இதுதான் பேய் பாஸ் வீட்டோட அப்ளிகேஷன் டாக்குமெண்ட். இதுல இருக்கிற டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை படிச்சுட்டு டாக்குமெண்ட்ல சைன் பண்ணுங்க. அப்போதான் பேய் பாஸ் வீட்டுக்குள்ள உங்களால போக முடியும். ஏபா கருப்பாம்பூச்சி கிச்சி கிச்சி முட்டின மாதிரி எழுதி வச்சிருக்கீங்க, இதுல ஒண்ணுமே புரியலையாபா? ஏபா உண்மையா சொல்லுங்கப்பா, இது பேய் பாஸோட அப்ளிகேஷன் பாமா? இல்லனா ஏதோ வெத்து பேப்பர்ல சைன் போட்டு எங்க பண்டைய நாட்டு சொத்தெல்லாம் ஆட்டைய போட வந்திருக்கீங்களா? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, சைன் பண்ணுங்க. சரி ஏபா வாட்ச்ல டைம் என்னப்பா? டைமா எதுக்கு கேக்குற? ஏபா நல்ல நேரமா பார்த்து சைன் பண்ணணும்னு இன்ஸ்டாகிராம்ல நல்ல நேரத்து சாமியார் சொல்லிருக்காருப்பா. ஏபா டிரைவர் ஏன்பா
அடே குத்தீஸ்வரா, நானும் எத்தனையோ பேரை இந்த பேய் பாஸ் வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருக்கேன். ஆனா நான் கூட்டிட்டு போன எல்லாரும் பயத்துல கார்ல உட்கார்ந்துட்டு இருப்பானுங்க. ஆனா நீ என்னடான்னா தீஞ்சு போன டேப் ரெக்கார்டர் மாதிரி டர 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 டரன்னு பேசிக்கிட்டே இருக்கா. ஏபா டிரைவர், பேசுறது நல்லது தானேபா. ஒருவேளை நீ காரை ஓட்டிக்கிட்டே தூங்கிட்டீன்னா என்ன ஆறது? அதுக்கு தான்பா உன் கூட பேச்சு துணைக்கு பேசிக்கிட்டே இருக்கேன். அடே தென்னை மரத்து மண்டையா, நீ ஒரு ஆணியும் பேச வேண்டாம். ஒழுங்கா அந்த டாக்குமெண்ட்ல சைன் பண்ணு. ஏபா டிரைவர், என்னபா மரியாதைலாம் குறையுது? ஐயா, அரசரே, சாரே, தெய்வமே, கடவுளே, தயவு செஞ்சு அந்த டாக்குமெண்ட்ல சைன் பண்ணுங்க. சரிப்பா, நீ ரொம்ப கெஞ்சி கேக்குறனால இந்த பேப்பர்ல நான் சைன் பண்றேன். ஓஹோ, ரெக்கையில சைன் பண்ணணுமா? ஆமா. ஏபா டிரைவர், இந்த ரெக்கை எந்த பறவையோட ரெக்கைப்பா? அது கோழியோட ரெக்கடா, கோழி மூஞ்சி வாயா. ஓஹோ, கோழியோட ரெக்கையா? அப்ப ஓகேப்பா. ஆமா, இது எந்த கோழியோட ரெக்கை? நாட்டு கோழியா இல்ல பிராய்லர் கோழியாப்பா? அடே குத்தீஸ்வரா, இப்போ மட்டும் நீ வாய க்ளோஸ் பண்ணிட்டு டாக்குமெண்ட்ல சைன் போடலன்னா பிறகு நேரா இந்த காரை ஏதோ மலை உச்சியில இருந்து கீழே தள்ளி விட்டுருவேன். அஜோ டிரைவர், யபா விபரீத முடிவெல்லாம் எடுத்துறாதீங்கப்பா. எங்க பண்டைய நாட்டுக்கு எங்க நைனாக்கு பிறகு நான் தான் அரசன். வீட்டுக்கு ஒரே புள்ள, அதுவும் ரொம்ப செல்ல புள்ள. கீரி புள்ள மாதிரி மண்டைய வளர்த்து வச்சுட்டு செல்ல புள்ளையாமா. ஒழுங்கா டாக்குமெண்ட்ல சைன் பண்ணு, இல்லனா பள்ளத்துக்குள்ள காரை விட்டுருவேன். அவ்வளவுதான்பா, முடிஞ்சது முடிஞ்சது, சைன் பண்ணியாச்சு. அப்பாடா, இனி வேலைய ஸ்டார்ட் பண்ணிடலாம். யபா டிரைவர், காருக்குள்ள ஏதோ சத்தம் வருதுப்பா. யபா, என்னதுப்பா இது? பாடி ஸ்ப்ரேவா? யபா வேண்டாம்ப்பா, வீட்ல இருந்து வர்றப்பமே சென்ட் அடிச்சிட்டு தான் வந்தேன். அடே கூமுட்டை, அது பாடி ஸ்ப்ரே இல்லடா, மயக்க மருந்து ஸ்ப்ரே. ஆமாடா, இன்னும் கொஞ்ச நேரத்துல நீ மயக்கமாயிருவா. இனிமேதான் ஓ வாய் தொல்லை இல்லாம நிம்மதியா காரு ஓட்டலாம். ஆஹா, மயக்க மருந்து போட்டு நம்மள கடத்த போறானுவலாட்டுக்கே. ஏதோ பெரிய ஆப்பா வைக்க போறானுவன்னு நினைக்கிறேன். சீக்கிரம் இங்க இருந்து தப்பிச்சு ஓடிரணும் குட்டீஸ்வரா. காரை திறங்கடா, காரை திறங்க. நீ எவ்வளவு முயற்சி பண்ணாலும் இந்த காரை திறக்க முடியாது. அதனால மயக்க மருந்த சுவாசிச்சு சீக்கிரமா மயக்கமாகி தூங்குடா. ஐயோ, இப்ப என்ன செய்யறது? டைம் மிஷின் மெழுகுவர்த்தி. டைம் மிஷின் மெழுகுவர்த்தியை பயன்படுத்தி இங்க இருந்து தப்பிச்சு ஓடிடுவோம். அடடடடா, எங்க வச்சேன் எங்க வச்சேன்? இந்த தண்ணி டப்பாக்குள்ள தானே போட்டு வச்சேன். அச்சச்சோ,
தொல்லை ஒரு வழியா முடிஞ்சுது. முத் 15ஆம் நாள் நள்ளிரவு 12 மணி. ஐயா பியாய் பாஸ், மணி அடிச்சது போதும். இன்னைக்கு என்ன டாஸ்க்னு சொல்லுங்க ஐயா. பேய் பாஸ் கண்டஸ்டன்ட்ஸ்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு. இந்த பேய் பாஸ் வீட்டில் இன்று இரவு ஒரு விளையாட்டு நடைபெற போகிறது. அந்த விளையாட்டில் பேய் பாஸ் கண்டஸ்டன்ட்ஸ்கள் யாருடன் மோத போகிறார்கள் என்றால், எம்மாடி கேட்டு திறக்குது. அப்படின்னா யாரோ வாரானுவ. எம்மாடி யாரு இதுகளா? என்ன மாதிரியே இருக்குதுங்க, ஆனா குட்டியா இருக்குதுங்க. நேத்து ஜம்போ காளி, இன்னைக்கு குட்டி காளிகளா? இவளுகெல்லாம் ஜம்போ காளி மாதிரி நல்லவியலா இருப்பாளுவளா இல்ல கெட்டவளுகளா இருப்பாளுவளா?